மார்க்கெட்டோட ஒரு ஓரத்துல ஹீரோயின் பயந்து போய் உட்காந்துட்டு இருக்காங்க. இவர் போகும்போது ஹீரோயினோட பேகு, அவங்களோட செருப்பு எல்லாத்தையும் எடுத்துட்டு போறாரு. அப்போ ஹீரோ போயிட்டு அவங்களுக்கு செருப்பு போட்டு விடுறாரு. அந்த அளவுக்கு ஹீரோயினையும் லவ் பண்றாரு. இப்போ ஹீரோயின் என்ன சொல்றாங்கன்னா, நீ இப்படிலாம் உங்க பாட்டி கூட சண்டை போடுறதுனால மட்டும் நான் உன்னை கல்யாணம் பண்ணிப்பேன்னு நினைக்காத. நான் உன்னை கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன். நான் பட்டணத்துல பெரிய பணக்காரனை தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. இது எதையுமே பொருட்படுத்தாத நம்ம ஹீரோ அவளை அப்படியே அரவணைச்சு கூட்டிட்டு போறாரு. அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் அப்படியே கடற்கரை ஓரத்துல நடந்து போயிட்டு இருக்காங்க. ஹீரோயின் எப்போ பாரு ஹீரோவுடைய பேக்கெட்ல கையை விட்டுட்டு தான் போவா. ஹீரோயின் என்ன சொல்றாங்கன்னா, நீ இப்படி வாயே பேச மாட்டேங்கிற, உனக்கு கவிதையை பத்தி எந்த ஒரு நாலேஜும் இல்லை, அதனால அங்க தெரியுதுல்ல பட்டணம், அங்க மிகப்பெரிய பணக்காரனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நான் மிகப்பெரிய கவிதை புத்தகத்தை எழுதி வெளியிட போறேன்னு சொல்றாங்க. சரி ஓகே, நீ தான் அங்க கல்யாணம் பண்ணிக்க போறல்ல, என் பேக்கெட்ல இருந்து கையெடுன்னு ஹீரோ சொல்ல ஹீரோயின் எடுக்க மாட்டேங்கிறா. அதாவது ஹீரோயினுக்கும் நம்ம ஹீரோ மேல காதல் இருக்கு. ஹீரோவே அவனுடைய காதலை வெளிப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக அவனை சீண்டி பார்த்துக்கிட்டே இருக்கா. இந்த பக்கம் ஹீரோவோட அம்மாவும் பாட்டியும் ஒரு ஆத்தோரத்துல எதையோ கழுவுறதுக்காக வராங்க. அப்போதான் பாட்டி சொல்றாங்க, நீ அவங்களை எதுக்கு பழக விடுற, ரெண்டுங்களும் சின்ன சிறுசுங்க, நாளை பின்ன கல்யாணம் பண்ணிக்கிச்சுன்னா என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க ரெண்டு பேரும் சின்னவங்கன்னு நீங்களே சொல்றீங்கம்மா, இருந்தாலும் நம்ம பையன் அவளுக்கு அனுதாபப்பட்டு தான் எல்லாமே கொடுத்துட்டு இருக்கான், பிச்சைக்காரியெல்லாம் கல்யாணம் பண்ணிக்கிட்டு வரமாட்டான் அப்படின்னு சொல்றாங்க. அப்போதான் பாட்டி சொல்றாங்க, நீயும் சின்ன வயசுல இப்படி கூட்டிட்டு ஓடி வந்தவ தான், அதை நினைச்சு பேசு, ஒருத்தருடைய ஏழ்மையை பத்தி இவ்வளவு கேவலமா பேசாத, நீ வீட்டுக்கு வரும்போது என்னடி கொண்டுட்டு வந்தேன்னு கேட்குறாங்க. அப்படியே அம்மா ஆஃப் ஆயிடுறாங்க. இப்போ நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் ஒரு மஞ்சள் கலர் பூத்தோட்டத்துக்கு நடுவில் நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்போதான் ஹீரோயினே கேட்குறாங்க, இப்பயாவது உன் மனசுல இருக்கிறத சொல்ல அப்படின்னு. ஹீரோ கொஞ்சம் கோவப்பட்டாலும் அதுக்கப்புறம் ஹீரோயினுக்கு கிஸ் பண்ணிடுறான். கிஸ் பண்ணிட்டு எனக்கு என் பாட்டி கூட வாழ்றது பிடிக்கல, உன் கூட தான் வாழ பிடிக்குதுன்னு தன்னோட லவ்வை ப்ரப்போஸ் பண்றான். அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் மியூச்சுவலா கிஸ் பண்ணிக்கிறாங்க. அப்படியே அந்த மஞ்சள் தோட்டத்துல அவங்க ரெண்டு பேரும் முத்தம் கொடுத்துட்டு இருக்கா. இப்ப கதை ஹீரோயினோட குழந்தைங்களுக்கு வருது. அதாவது அவங்க குழந்தைங்க ஒரு 20 வயசு ஆயிடுச்சு. இவங்க எல்லாமே டிவியில அந்த இடத்த பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ ஹீரோயினுக்கு தான் கிஸ் அடிச்ச இடம் ஞாபகம் வருது. அப்பதான் அவங்க பொண்ணு கேட்குறா, அம்மா அப்பா தான் உங்களுடைய முதல் காதலா, முதல் மொத்தம் எப்போ நடந்துச்சு அப்படின்னு கேட்கும்போது அவங்க பையன், உனக்கு அறிவே இல்லையா, அம்மா கிட்ட என்னென்ன கேட்கணும்னு தெரியாதா அப்படின்னு சொல்றான். அந்த சமயத்துல தான் ஒரு பொண்ணும் அவங்க அப்பாவும் வராங்க. எனக்கு ரொம்ப பசிக்குதுன்னு சொல்லி அந்த பொண்ணு ஏதோ சாப்பிட ஆரம்பிக்கிறா. அந்த பொண்ணு யாருன்னு இப்போ இங்கே சொல்லலை, ஆனா அது ஹீரோயினோட பொண்ணு இல்லை, அது மட்டும் தெரியும். ஸோ எல்லாருமே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்பதான் அந்த பொண்ணு சொல்றா, உனக்கு ஒன்று தெரியுமா, உங்க அம்மா ரொம்ப சின்ன வயசுலேயே அந்த ஊரை விட்டு ஓடி போனா, அதனால அந்த ஊர் ஃபுல்லாவே அவளை பத்தி தான் பேச்சு அப்படின்னு சொல்றான். அப்படியாம்மா அப்படின்னு தன்னோட பொண்ணு கேட்க ஹீரோயினும், அப்படிலாம் இல்லை, இவ பொய் சொல்லிட்டு இருக்கா, எல்லாரும் வாயை மூடிட்டு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்ல திரும்பவும் கதை ப்ரெசென்ட்டுக்கு வருது. அதாவது ஹீரோயின் அந்த கிஸ் அடிச்சால, அதுக்கப்புறம் அவளோட வீட்டுக்கு போறா. வீட்டுக்கு போகும்போது வெளியில தம்பி சாப்பிட்டுட்டு இருக்கான். இவளுக்கும் ரொம்ப குஷியா இருக்கு, ரொம்ப வருஷம் தன்னோட மனசுல இருந்த ஆசைய காதலன் கிட்ட சொல்லிட்டான் அப்படின்னு சொல்லி. இப்போ தம்பி சாப்பிட்டுட்டு இருக்கான், தம்பிக்கு ஊட்டி விடுறான். அதுக்கப்புறம் உள்ள ஏதோ சத்தம், எங்க தங்கச்சி ஒளிஞ்சிட்டு இருக்காளா, வெளியில வா அப்படின்னு சொல்லி போய் திரைய விளக்க இவளுக்கோ ஷாக்கு. அங்க அப்பா இன்னொரு சித்தியை கூட்டிட்டு வந்துட்டாரு. நம்ம பண்றதுல என்ன தப்பு, 10 வருஷம் ஆயிடுச்சு உன் பொண்டாட்டி செத்து, நம்ம கல்யாணம் பண்ணிக்கிறதுல எந்த தப்பு இல்லை, நீயா எங்களை அப்படி பாக்குறேன், நான் இனிமே இங்கதான் தங்க போறேன்னு அவ அதிகாரம் பண்ண ஆரம்பிக்கிறான். அப்பா இந்த சித்தியை இப்ப கூட்டிட்டு வரதுக்கான காரணம் என்னன்னா, அந்த சித்தி இப்ப பிரெக்னெண்டா இருக்கா. இவகிட்ட ஏதோ அவர் கடன் வாங்கியிருப்பாரு போல, அந்த பழக்கத்துல ரெண்டு பேருக்கும் காதல் வயப்பட்டு கர்ப்பமாகி இப்ப வந்திருக்கா. இது எதுவுமே நம்ம ஹீரோயினுக்கு பிடிக்கல. இப்ப ஹீரோயின் அவளோட பாட்டி வீட்டுக்கு போறா ஆறுதல் தேடுறதுக்காக. அவங்க குடும்பமும் மிகவும் ஏழ்மையில இருக்கிறாங்க. எதனாலனா இருக்கிற சொத்தை எல்லாத்தையுமே சூதாட்டத்துல சித்தப்பா தோத்துட்டாரு. இவன் வந்து என்ன சொல்றானா, பாட்டி நானு முட்டைக்கோஸ் விற்று சம்பாரித்தேன், அந்த சம்பாரித்த காசு எல்லாமே அந்த அப்பா கிட்ட கொடுத்தேன், காலேஜ் படிக்கும்போது திருப்பி தரேன்னு சொன்னார், ஆனால் இப்போ கேட்கும்போது இல்லைன்னு சொல்லிட்டாரு, என்னைய காலேஜ் படிக்க வைங்க, நான் உங்களுக்கு சம்பாரித்து கொடுத்துட்றேன்னு பாட்டிக்கிட்ட சொல்லும் பொழுது, சித்தப்பா நாங்களே ஏழ்மையில் இருக்கோம், பக்கத்தில் ஃபேக்ட்ரி இருக்குது, அங்கே போய் சம்பாரித்து நீ கொண்டு வந்து கொடுத்தீங்கன்னா உனக்கு ஒரு வேலை சோறு போடுவோம், காலேஜ்லாம் படிக்க வைக்க முடியாது, என் வீட்டில் இருக்கிற நாயே இந்த வீட்டை காவல் காத்தாதான் பழைய சோறு போடுவேன், உனக்கு எதுக்கு நான் போடணும்னு சொல்லும்போது, இங்கேயும் நமக்கு எந்த விதமான உதவியும் கிடைக்காது, நம்ம அனாதை ஆகிட்டோம், அதனால் நம்மளே நம்மளுடைய வாழ்க்கையை தேர்ந்தெடுத்துக்கலாம்னு முடிவு பண்ணுறாங்க. திரும்பவும் அவங்க வீட்டுக்கு போகும்போது அவங்க அம்மாவோடைய ஃபோட்டோவை கழட்டி சித்திகாரி வெளியில் எரிஞ்சிட்டா. இது அப்பாவும் எதுவும் கேட்கல, அந்த ரெண்டு குழந்தைங்களும் எதுவும் கேட்கல. ஏன் கேட்கலன்னு குழந்தைங்க கிட்ட இவ கேட்கும்போது, பாரிப்பிய குடும்பத்தை பிரிக்கிறா, இவ நம்ம வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு சொல்றாங்க. சரி ஓகே, என்னோட பணத்தை நீங்க எடுத்து வைங்க, நான் போறேன் அப்படிங்கும்போது, உனக்கு சோறு போட்டு வளர்த்தனதே பெரிய விஷயம், நீ பணத்தை கேட்கறியா, இத்தனை நாள் உனக்கு சோறு போட்டு வளர்த்தனாங்கல்ல, அதுக்கு சரியா போச்சு அப்படின்னு சித்தி அவளை அங்கிருந்து அனுப்பிச்சிடுறாங்க. இப்போ இவ நேரா போய் நிக்கிற இடம் என்னன்னா ஹீரோவோட முன்னாடி தான். ஹீரோ கிட்ட போய் அப்படி அழுகுறான், எனக்கு அவங்களும் இல்லை இவங்களும் இல்லை, நான் அனாதையா இருக்கேன், எங்க அம்மா மட்டும் இருந்திருந்தாங்கன்னா என்னை இப்படி விட்டுருப்பாங்களா, எனக்கு ரொம்ப அழுகையா வருது அப்படின்னு அவனை கட்டிப்பிடிச்சு அழுகுறான். நீ அழாத, எனக்கு என் பாட்டி கூட இருக்கிறது பிடிக்கல, நம்ம ரெண்டு பேரும் ஓடி போயிடலான்னு ரெண்டு பேரும் டிசைட் பண்றாங்க. அப்படிதான் நம்ம ஹீரோயின் அவ வீட்டில், அதாவது அவங்க சித்தி இப்போ இருக்காங்கல்ல அந்த வீட்டில் அவங்களோட சித்தியோட ட்ரெஸ்ஸு,
அவங்களோட ஜுவல்ஸு, அவங்களோட செருப்பு எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு போயிடுறா. முக்கியமாக அவளோட அம்மா ஃபோட்டோ எடுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறா. இந்த பக்கம் ஹீரோவும் அவங்க வீட்டில் இருக்கிற ஜுவல்ஸு, அவங்க வீட்டில் ஒரு தங்க தவளை ஒன்று இருக்கும் போல், அது பாரம்பரியமாக அந்த குடும்பத்தில் இருக்குது, அதையும் தூக்கிக்கிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இப்போ 2 பேரும் கடல் வழியாக பக்கத்தில் இருக்கிற நகரத்துக்கு போகிறாங்க. அப்படி கப்பலில் போயிட்டு இருக்கும்போது அந்த கேப்டன் உங்களோட டிக்கெட்ஸ் எங்க அப்படின்னு கேட்குறாங்க. இவங்க தான் டிக்கெட் எடுக்காமல் போய் ஒளிஞ்சு உட்காந்துட்டு இருக்காங்கல்ல, நீங்கள் 2 பேரும் மேஜரா, எதுக்கு இதில் வந்துட்டு இருக்கீங்க, தனியாக வந்திருக்கீங்களா, வீட்டில் யாரும் இல்லையா அப்படின்னு சொல்லி 1000 கொஸ்டின் கேட்க நம்ம ஹீரோயினுக்கோ சரனு கோவம் வந்துடுது. உங்களுக்கு எதுக்கு தேவையில்லாதது, நாங்கள் இறங்கும்போது பணம் கொடுத்துட்றோம், டிக்கெட் எடுக்கல, நாங்கள் 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் போதுமா அப்படின்னு கேப்டன் கிட்டேயே எதிர்த்து பேசுறதுனால அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே அரண்டு போயிடுறாங்க. இந்த சின்ன வயசுலேயே உனக்கு இவ்வளோ வாயா, பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை கொண்டுட்டு போய் அதே ஊரில் இறக்கி விட்டுறாங்க. இப்போ கையில் பணம் இல்லை, என்ன பண்ணலான்னு பார்க்கும்போது கையில் தான் தங்கத்தவளை இருக்குல்ல, அதை கொண்டுட்டு போய் ஒரு இடத்துல அடகு வைக்க போகிறாங்க. அந்த அடகுக்கார அம்மா ஐடி ப்ரூஃப் கேட்குறாங்க. இவங்க தான் மைனர் ஆச்சே, அதனால் இவங்ககிட்ட ஐடி ப்ரூஃப் இல்லை, அதனால் என்னால் எடுத்துக்க முடியாது, என்னால் பணம் கொடுக்க முடியாதுன்னு அவங்கள அனுப்பிச்சிடுறாங்க. சரி ஓகே, தங்குறதுக்கு ஒரு இடம் தேடலான்னு சொல்லி ஹோட்டலாக அலையிறாங்க. எல்லா இடத்துலையும் ஐடி ப்ரூஃப் கேட்குறாங்க. ஒரே ஒரு ஹோட்டலில் மட்டும் ஒரு பொம்பளை, நாங்கள் இருக்கோம், ஐடி ப்ரூஃப் இல்லைனாலும் நீங்கள் இங்கே தங்கிக்கலாம், உங்களுக்கு சாப்பாடு இலவசம்னு சொல்லி ஒரு ரூமில் இவங்களை விட்டுட்டு அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறாங்க. இது எல்லாமே நம்ம ஹீரோக்கு ஸ்ட்ரேஞ்சாக இருக்குது. இந்த ஊர் ஃபுல்லாக எல்லாருமே ஐடி ப்ரூஃப் கேட்குறாங்க, இந்த லேடி மட்டும் நம்ம கிட்ட எதுவும் கேட்கலையே, இது வியர்டா இருக்கு அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் ஊர்ல ஒரு நல்லவங்க கூடவா இருக்க மாட்டாங்க, அந்த நல்லவங்க இவங்க தான் அப்படின்னு அந்த சாப்பாட்டை இவங்க 2 பேரும் சாப்பிட்றாங்க. இந்த பக்கம் சித்தியும் அவங்க அப்பாவும் பேசிட்டு இருக்காங்க. உன்னோட ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு போயிட்டு, அவனோட ஜுவல்ஸ் எடுத்துட்டு போயிட்டா, நீ சிரிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்க அப்படிங்கும்போது, அவளை பத்தி எனக்கு தெரியும், அவள் இந்த இடத்துல இருந்தானா அவளோட லட்சியத்தை அடைய முடியாது, நீ எப்படியும் அவளை அடிமை வேலை தான் பார்க்க வைப்ப, அதனால தான் நான் அவளுடைய ஈகோவை கொஞ்சம் சீண்டி விட்டேன், அவள் போய் பொழைச்சிக்குவா, நல்லா படிப்பா, அவளுக்கு ரசனத்தன்மை அதிகம், அதனால அந்த பையன் கூட சந்தோஷமா வாழ்வா அப்படின்னு சொல்றாங்க. இப்போதான் வெளியில ஒரு சத்தம். யாருன்னு பார்த்தா ஹீரோவோட அம்மா அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. அவள் என்ன ட்ரெஸ்ஸை போட்டுட்டு போனா, என்னென்ன எடுத்துகிட்டு போனா அப்படிங்கிறத ஷீட்டில் எழுதுங்கன்னு சொல்கிறாங்க. அதுக்கு சித்தி, என்கிட்ட நிறைய ட்ரெஸ் இருக்குது, அதுவும் இல்லாமல் நான் வீடு போய் ட்ரெஸ் விற்கிறவ, எந்த ட்ரெஸ்ஸை எடுத்துகிட்டு போனால் எந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு போனால் எனக்கு தெரியாது, என்னோட ஜுவல்ஸ் மட்டும் கொஞ்சம் காணும், மற்றபடி அவளை பற்றி எந்த டீட்டெயில்ஸும் தெரியாதுன்னு சொல்லிடுறாங்க. நான் அவளை எப்படி கண்டுபிடிக்கணுமோ அப்படி கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு அம்மா அங்கேருந்து போயிடுறாங்க. ஸோ காலங்கத்தால் வெளியில் போயிட்டு அப்படியே அசாம வந்து கதவை சாத்துறான். அந்த சவுண்டு கேட்டு ஹீரோயின் எந்திரிச்சுக்கிறான். சரி ஓகே, பாத்ரூம்லாம் கரெக்டாக இருக்கா, க்ளீனாக இருக்கா, நான் போய் குளிக்கணும் அப்படின்னு சொல்கிறா. எல்லாமே கரெக்டாக இருக்கு, நீ போய் குளி அப்படிங்கும்போது தான் கீழே ஒரு ஹூக் மாரி கிடக்கு. இது என்னன்னா அவங்க கொண்டுட்டு வந்தாங்கல்ல பேக், அந்த பேக்ல இருந்து பிஞ்சிருக்கு. ஸோ இதை பார்த்ததும் நம்ம ஹீரோவுக்கு ஷாக் ஆயிடுச்சு. நைட் எல்லாத்தையுமே எடுத்து கபோர்டில் வச்சோம், இப்போ என்ன இங்கே கிடக்குதுன்னு போய் கபோர்டில் பார்த்தா அவங்க பேகு ஜுவல்ஸ் எல்லாமே மிஸ். இவங்க 2 பேருக்கும் பயங்கர ஷாக்கு. உடனே கீழே போய் ஹோட்டல் ஓனர் கிட்ட கேட்குறாங்க. அந்த ஓனர் பொண்டாட்டியும், எங்ககிட்ட கேட்குறீங்க, நைட்டு நீங்கள் சாப்பிட்ட சாப்பாட்டுக்கும் அந்த ரூமுக்கும் காசு எடுத்து ஃபர்ஸ்ட் வையுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எது காசா, நீங்கள் ஃப்ரீன்னு தானே சொன்னீங்கன்னு ஹீரோ கேட்க, ஃப்ரீன்னு சொன்னா என்ன போதையில் இருந்தியா, நீங்கள் மட்டும் கொடுக்கல நான் உடனே போலீஸ்க்கு கால் பண்ணுவேன் அப்படின்னு மிரட்டுறாங்க. ஏன்னா இவங்க 2 பேரும் மைனர் ஆச்சு, இவங்களோட டீட்டெயில்ஸ் தெரிஞ்ச பேரண்ட்ஸ் வந்து கூப்பிட்டுருவாங்க, அதனால இவங்களும் பயந்துக்கிறாங்க. இப்போதான் அந்த ஹோட்டலோட ஓனர் என்ன சொல்கிறாருன்னா, நீ அந்த பட்டணத்துலேருந்து வந்தல்ல, அந்த பட்டணத்துக்காரங்க எல்லாருமே ஏமாத்துற ஆளுங்கன்னு எனக்கு தெரியும்னு சொல்கிறாங்க. ஹீரோக்கு ஹிண்ட் கிடச்சிருச்சு. அதாவது இவங்க இங்கே வந்து தங்கும் பொழுது இவங்க அந்த பட்டணத்தை சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்லியிருக்கவே மாட்டாங்க, அவங்களோட போட் டிக்கெட்டை பார்த்துருப்பாங்க, அதனால தான் இவங்களுக்கு அவங்களோட ஊர் தெரிஞ்சிருக்கு. அதனால கேட்குறாரு, நான் உங்ககிட்ட எங்களோட ஊரை பற்றி சொல்லவே இல்லை, எப்படி உங்களுக்கு எங்களோட ஊர் தெரியும், அப்போ எங்கள் பேக் உங்ககிட்ட தானே இருக்குது அப்படின்னு சொல்கிறான். இப்போ ஹோட்டலோட ஓனர் பொண்டாட்டி ஓனர் பார்த்து, உன் வாயாலேயே நீ கெட்டு போயிடுறடா அப்படின்னு திட்டிட்டு, உங்ககிட்ட என்ன எவிடன்ஸ் இருக்கு, எங்ககிட்ட உங்கள் பேக் இல்லை அப்படின்னு இவங்க 2 பேர்த்தையும் துரத்தி விட்டுறாங்க. ஸோ 2 பேரும் ஒரு தெருமுனையில் உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க. அப்போதான் நம்ம ஹீரோயின், இந்த மாதிரி கதையை நானும் புக்கில் படிச்சிருக்கேன், 2 சின்ன பசங்க சூனியக்காரிக்கிட்ட மாட்டிக்கிட்டாங்க, அவங்க 2 பேரும் எதிர்த்து போராடி அந்த சூனியக்காரியவே அழிச்சிட்டாங்க, நம்மளும் அதை தான் பண்ணணும்னு சொல்லும்போது அந்த ஹோட்டலுக்கு இன்னொரு பொண்ணு தங்கறதுக்காக போகுது. அந்த பொண்ணையும் ஏமாத்த விடக்கூடாது அப்படின்னு இவங்க பிளான் பண்ணிட்டு அந்த பொண்ணு பின்னாடியே போய் எந்த ரூமில் அவள் தங்குறாங்கிறத டீட்டெயில்ஸை நோட் பண்ணிக்கிறாங்க. அன்றைக்கி ராத்திரி செவரேறி குதிச்சு எந்த காரணத்தை கொண்டும் நீங்கள் ரூமோட லைஃப் ஆஃப் பண்ணிடாதீங்க, ஆஃப் பண்ணிங்கன்னா உங்களோட பேக்ஸ் எல்லாம் தூக்கிட்டு ஓடிடுவாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதே மாதிரி இந்தான அந்த ஹோட்டலோட ஓனர் பொண்டாட்டியும் நைட்டு ஃபுல்லாக உட்காந்து பார்த்துட்டே இருக்காங்க, லைட் ஆஃப் ஆனால் பேக்கை தூக்கிடலான்னு. ஆனால் அன்றைக்கி ஆஃப் ஆகலை. உடனே அந்த ஓனர் என்ன சொல்கிறான்னா, இன்றைக்கி நம்மளுடைய லக்கு அவ்வளோதான் சொல்லிட்டு அவங்க 2 பேரும் லைட் ஆஃப் பண்ணிட்டு தூங்கிடுறாங்க. இப்போது நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் அவங்களோட ரூம்குள்ளே பூந்து அவங்களோட திங்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு ஓடி வரும்போது நம்ம ஹீரோயினை அந்த ஓனர் பொண்டாட்டியை பிடிச்சிடுறாங்க. ஸோ இதை பார்த்த நம்ம ஹீரோ அங்கேருந்து ஓடி வந்து அவங்க 2 பேர்த்தையும் அடிக்கிறான். ஸோ 2 பேரும் பிடிச்சி போலீஸ்கிட்ட அனுப்பிச்சிடுறாங்க. யாருன்னா ஹீரோவையும் ஹீரோயினையும். நாளைக்கு 3வது பார்ட் ரிலீஸ் ஆக போகுது, மறக்காமல் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. என்னோட இந்த எக்ஸ்ப்ளனேஷன் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.